ஹே கைஸ், நான் தான் கோச் எம்கே. நம்ம அப்கமிங் கான்டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் கோர்ஸ்க்காக நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் இப்போ நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறேன். இந்த கான்டெஸ்ட் கோர்ஸ்ல வந்து என்னென்ன டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ண போறீங்க? இந்த கான்டெஸ்ட் ப்ரிப் கோர்ஸை நம்ம 3 பார்ட்ஸாக போய்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அனபாலிக்ஸ், ஃப்ரம் பிளட் டெஸ்ட்லேருந்து பிசி வரைக்கும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து பாடி பில்டிங் ட்ரைனிங் ப்ரோட்டோகால்ஸ், என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு, என்ன மெத்தட்ஸில் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன் நியூட்ரிஷன் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் பாடி பில்டிங், பாடி பில்டிங்க்கு என்ன மாதிரி நியூட்ரிஷன்ஸ்லாம் எடுக்கலாம், என்ன மாதிரி ப்ரோட்டோகால் செட் பண்ணலாம், பீக் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இதில் பார்க்க போகிறோம். இந்த நாலேஜ் ஆஃப் அனபாலிக்ஸ் வந்து ஒரு பாடி பில்டருக்கு எவ்வளவு முக்கியம்? நம்ம பாடி பில்டிங் பண்ணணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னாலே இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா நிறையா நியூஸஸ் பார்த்தீங்கன்னா லீட்ஸ் டு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அந்த லீட்ஸ் டு டெத், இது மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதனால நிறைய பேருக்கு என்ன பாடி பில்டிங்னு நினைச்சாலே பயம் வந்துடுது. ஸோ பாடி பில்டிங்கும் கேம்னால நமக்கு ஹார்ம்ஃபுல் வரதான் செய்யும். பட் இருந்தாலுமே அதை நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னா சேஃபர் சைடாக ரொம்ப லாங்காகவும் ஈஸியாகவும் பண்ண முடியும். அதனால நாலேஜ் ஆஃப் அனபாலிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.